Hello everyone, this is Anthony Vincent. Welcome to my channel. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 6th யூனிட் ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இது வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜமோட பயோகிராஃபி சரிங்களா? ஸோ அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த நபர். ஸோ அப்போது நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபருங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா சொன்னால் மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர் சரிங்களா? வேறு எங்கேயும் உள்ளது ஒரு பெரிய ஜீனியஸ், ஒரு கணிதவியலாளர். த அரித்மெட்டிக் கிளாஸ் வாஸ் இன் ப்ரோக்ரஸ். த டீச்சர் வாஸ் சால்விங் கொஷின்ஸ் ஆன் டிவிஷன். ஆன் த பிளாக் போர்ட் வர் ட்ரான் 3 bananas. கணித வகுப்பு வந்து போய்கிட்டு இருக்கு. த டீச்சர் வாஸ் சால்விங் கொஷின்ஸ் ஆன் டிவிஷன். ஸோ வகுத்தல் கணக்கை வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி டீச்சர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிளாக் போர்டில் பார்த்தீங்கன்னா 3 bananas 3 வாழைப்பழங்கள் வந்து வரைஞ்சி போட்டிருக்காரு. வி ஹாவ் 3 bananas, த டீச்சர் சேட், அண்ட் வி ஹாவ் 3 boys. கேன் யூ டெல் மீ ஹவு மெனி ஈச் வில் கெட்? ஸோ இப்போ டீச்சர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. என்ன கொஷின் கேட்டிங்கன்னா 3 bananas வரைஞ்சி போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து 3 பசங்க இருக்கிறாங்க. 3 பசங்களுக்கு எத்தனை bananas வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி த ஸ்மார்ட் பாய் இன் த ஃப்ரண்ட் ரோ ரிப்ளைட் ஈச் வில் கெட் ஒன். திருப்பான பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழைப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், த டீச்சர் சேட், நவ் சிமிலர்லி இஃப் 1000 bananas are distributed among 1000 boys, each will get one. Isn't it that so? இப்போ வந்து டீச்சர் வந்து அடுத்து சொல்கிறாங்க. இப்போது 1000 bananas இருக்குது, 1000 மாணவர்கள் இருக்காங்க, 1000 பேர்த்துக்கும் ஒன்று கொடுத்தா எல்லாருக்கும் ஒன்று கிடைக்கும் அப்படி தானே அப்படி சொல்லி ஆசிரியர் கேட்குறாங்க. While the teacher was explaining, a boy sitting on one corner raised his hand and stood up. The teacher stopped and waited for the boy to speak. இந்த கணக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மாணவன் வந்து ஒரு ஓரமாக இருந்துட்டு கையை தூக்குறான். அப்போ அந்த டீச்சர் என்ன செய்கிறாங்க, அவங்க பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரை பேச சொல்கிறாப்புல. So the boy asked, if no banana is distributed among no one, will everyone still get one banana? There was a roar of laughter in the class. What a silly question to ask. இப்போ வந்து இந்த பையன் கேட்குறான் என்னென்னா, இப்போ அங்கே இருக்கிற மாணவர்கள்ட்ட யாருக்குமே ஒரு பனானாவும் கொடுக்கப்படலைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பனானா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ராமானுஜம் கேட்குறார். இப்போ 3 பனானா இருக்குது, 3 பனானாவும் 3 பேருக்கு கொடுத்தானா எல்லோரும் ஒன்று வாங்குவாங்க. அதே மாதிரி 3 பனானாவை அங்கே இருக்கிற 3 பேருக்கும் கொடுக்கலனாலும் அந்த 3 பேருக்கும் ஒவ்வொரு பனானா கிடைக்குமா அப்படி தான் அவருடைய கேள்வி. அப்போ எல்லாருமே அவரை பார்த்து கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க. அப்போது ஆசிரியர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் லாஃப்ட் அகைன். த பாய்ஸ் understood the trick arithmetic had played upon them. What they could not understand was why the teacher later complimented the boy who had asked that absurd question. இப்போ மாணவர்கள்லாம் வந்து சிரிக்கிறாங்க. மறுபடியும் சிரிச்சுட்டு அவங்க மேலே அவங்க வந்து அங்கே நடந்த அந்த ட்ரிக்கை யோசிக்கிறாங்க. ஸோ அரித்மெட்டிக் இந்த கணிதம் வந்து எப்படிலாம் இருக்குது வேலை செய்யுது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த மாணவன் கேட்ட அந்த முட்டாள்தனமான அந்த கேள்விக்கு எதுக்கு அந்த ஆசிரியர் வந்து பாராட்டுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி. The boy had asked a question that had taken mathematicians several centuries to answer. இந்த பையன் இந்த கேட்ட இந்த கேள்விக்கு வந்து பல வருஷங்கள் ஆச்சு பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு. Some mathematicians claimed that 0 divided by 0 was 0. ஸோ ஒரு சில மேத்தமெட்டிஷியன்ஸ் கணிதவியலாளர் சொல்கிறாங்க 0 வந்து 0வாக டிவைட் பண்ணோன்னா 0 தான் கிடைக்கும் சொல்கிறாங்க. Others claimed it to be unity. It was the Indian mathematician Bhaskara who proved that it is infinity. இன்ஃபினிட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. ஸோ எங்கேயும் ஸ்டாப்புங்கிறதே இதுக்கு கிடையாது. ஸோ அன்லிமிட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் டைம் ஆர் அமௌண்ட். ஸோ இதுவே தானே சொல்கிறோம் அதோட இன்ஃபினிட்டி. பாஸ்கரங்கிற என்ன சொல்கிறா இதை வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத சொல்கிறார். The boy who asked the intriguing question was Srinivasa Ramanujam. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஸ்ரீனிவாச ராமானுஜம் தான். ஸோ அந்த கேள்வியை கேட்குறாரு. ரொம்ப வித்தியாசமான புதிரான அந்த கொஷினை கேட்குறாரு. Throughout his life, whether in his native Kumbakonam or Cambridge, he was always ahead of his mathematics teachers. இவர் படித்த கும்பகோணத்தில் உள்ள பள்ளியிலையும் சரி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் சரி, அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு படி மேலே தான் அவர் இருந்தார். Ramanujan was born in Erode in Tamil Nadu on December 22, 1887.
His father was a petty clerk in a cloth shop. ஸோ ராமானுஜன் வந்து தமிழ் குடும்பத்தில் பிறக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோடுங்கிற மாவட்டத்தில் தான் 1887 பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து பெட்டி கிளர்க், ஒரு துணி கடையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பெட்டி கிளார்க் தான் அவர். ஃப்ரம் ஏர்லி சைல்ட்ஹுட் இட் வாஸ் எவிடென்ட் தட் ஹி வாஸ் எ ப்ராடிகி. சின்ன வயசுலேருந்தே இவரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இவர் வந்து ஒரு ப்ராடிகியாக இருக்குது. ப்ராடிகினா ஒரு மேதை, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கார், ஜீனியஸாக இருக்கார். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு கோ டு ஹிஸ் டிஞ்சி ஹவுஸ் டு கெட் தேர் டிஃபிகல்ட்டிஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் சால்வ்டு. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு படிக்க அந்த ஸ்கூலில் உள்ள சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவருடைய வீட்டுக்கு வந்துட்டு கணக்குகள்லாம் வந்து இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஆனால் அவங்க வீடு வந்து ரொம்ப மோசமான, ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்கும். டு கெட் தேர் at the age of 13, Ramanujam was lent a book on advanced trigonometry written by S.L. Loni. ஒரு 13 வயசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ட்ரிக்னாமெட்ரி புக் வந்து லோனி எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை வந்து கடனாக கொடுக்குறாங்க. Not only did he master this rather difficult book, but also begin his own research. இவர் வந்து அந்த புத்தகத்தை வந்து மாஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் அட்வான்ஸாக போய் அதில் ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. He came forth with many mathematical theorems and formulae not given in this book, through they had been discovered much earlier by greater mathematicians. இந்த புக்கில் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா தியோரம்ஸ் அண்ட் ஃபார்முலே. தியோரம்ஸ்னால் தேற்றங்கள் சொல்லுவோம், அப்புறம் ஃபார்முலே சூத்திரங்கள். ஸோ இது எல்லாமே அந்த புத்தகத்தில் இல்லாத நிறைய விஷயங்கள் இவராகவே எழுதுகிறாரு. ஆனால் ஏற்கனவே அந்த சூத்திரங்கள் தேற்றங்கள்லாம் நிறைய மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சாலும் இவர் இந்த புத்தகத்தில் இல்லாததை அவர் வந்து ரெஃபர் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறார், இவராகவே கண்டுபிடிக்கிறார். The most significant turn came 2 years later when one of his senior friends showed him the book as synopsis of elementary results in the pure applied mathematics, a collection of 4,865 formulas and theorems without proof by G.S. Kerr. For a boy of 16, the title itself must be frightening, but Ramanujan was delighted. ஒரு 2 வருஷம் கழிச்சு அவரோட சீனியர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு புக்கு காமிக்கிறார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் புத்தகம் இருக்குது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4865 ஃபார்முலாஸ் வந்து ப்ரூஃப் இல்லாமல் இருக்குது. அது வந்து யார் எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கேர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி புத்தகத்தை சாதாரண ஒரு 16 வயசு பையன் பார்த்தா மலைச்சு போயிடுவான், திகைச்சு போயிடுவான். ஆனால் வந்து ராமானுஜன் சந்தோஷமாக இருக்கிறார், சந்தோஷப்படுறார் அதை பார்த்து. He took the book home and began to work on the problems given it. This book triggered the mathematical genius in him. அந்த புத்தகத்தை வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் திருப்பி போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாரு, ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து தூண்டி விட்டுருச்சு. அவருடைய ஜீனியஸ், மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ், அவருடைய கணித புலமையை அப்படியே ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஸோ mathematical ideas began to come in such a flood to his mind that he was not able to write all of them down. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸுக்கு வெள்ள மாதிரி அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது. ஆனால் அவரால் கடகடன்னு அதால் எழுத முடியல. He used to do problems on loose sheets of paper or on a slate and jot the results down in notebooks. அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சாதாரண சின்ன பேப்பரில் லூஸ் ஷீட்ஸில் என்ன செய்வார் எழுதுவார், இல்லைனா ஸ்லேட்டில் எழுதி பார்ப்பார். வேகமாக நோட் புக்ஸில் சின்ன இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்வார் எழுதி பார்ப்பார். பிஃபோர் he went abroad he had filled 3 notebooks which later became famous as Ramanujam's Fried notebooks. இவர் வந்து ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்ராடுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய நோட் புக்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சம்ஸ்லாம் எழுதி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதில் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமானுஜன்ஸ் வந்து மறைவுக்கு போகிறோம். ஸோ அந்த அவர் எழுதின அந்த நோட் புத்தகங்கள் ராமானுஜத்தின் குறிப்பேடுகள் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. Although Ramanujan secured a first class in mathematics in the matriculation examination and was awarded the Subramanian scholarship, he failed twice in his first year arts examination in college as he neglected other subjects such as history, English and physiology. ராமானுஜனுக்கு வந்து கணிதம் மட்டும்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை தவிர மற்ற பாடங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். ஸோ அவர் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா படிக்கும்போது மேத்தமேட்டிக்ஸில் சுப்பிரமணியன் ஸ்காலர்ஷிப் வாங்கிறாரு. காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் எக்ஸாமினேஷனில் 2 தடவை வந்து ஃபெயில் ஆகிட்டார். ஏன்னா அவர் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறது கிடையாது, இங்கிலீஷ் படிக்கிறது கிடையாது, ஃபிசியாலஜி
ஸோ உடலியல் சம்மந்தமான எதுவுமே அவர் வந்து படிக்கிறது இல்லை, ஆங்கிலமும் படிக்கிறது கிடையாது, வரலாறும் படிக்கிறது கிடையாது. ஆனால் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் கணிதத்தை மட்டுமே வந்து எப்போ பார்த்தாலும் செஞ்சு பார்த்துட்டே இருப்பார். This disappointed his father when he found the boy always scribbling numbers and not doing much else. He thought Ramanujan had gone mad. ஸோ இது அவங்க அப்பாவுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பையன் நல்ல ஒரு பிரில்லியண்டான பையன், மற்ற பாடத்தையும் தொட மாட்டான், எப்போ முதல்ல கணக்கு பார்த்துட்டு நோட்டை பார்த்துட்டு கிரிக்கெட் இருக்கான், நம்பர் பாட்டு இருக்கான், இவனுக்கு பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சான்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டார். Ramanujan began to look for a job. He had to find money not only for food but for papers as well as to do his calculations. ராமானுஜனுக்கு இப்போ ஒரு வேலை தேவைப்படுச்சு. ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து அந்த பேப்பர்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் வந்து வேறு மாதிரி பயன்படும். அப்போ அந்த பேப்பர்ஸ்லாம் எழுதுறதுக்கு வேணும்ல, ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பணம் வேணும். அப்போ வேலைக்கு போனால் தான் அது செய்ய முடியும் சொல்லி he needed about 2000 sheets of paper every month. ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேப்பருக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் கட்டாயம் அவருக்கு பணம் தேவைப்படுது. ராமானுஜன் started using even scraps of paper he found lying on the streets. Sometimes he used to red pen to write over the what was written in blue on the piece of paper he had picked up. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய காகிதங்கள் ரோட்டில் எங்கே கிடந்தாலும் எடுத்து அவர் வியாபாரத்தில் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா பணம் தேவைப்படுது. இருந்தாலும் இவருக்கு என்ன செய்கிறாரு, அங்கங்கே கிடக்கிற பணத்தை பேப்பர்ஸ்லாம் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கேயாவது பேப்பரில் ப்ளூ இங்கில் எழுதிட்டு தூர போட்டாங்கன்னா அதை எடுத்து இவர் ரெட்டிங்கில் அது மேலே எழுதுறாரு. ரெட்டிங்னா அது மேலே துணிப்பாக தெரியும். ஸோ அதனால் அப்படி யூஸ் பண்ணுறாரு. Unkempt and uncouth, he would visit offices showing everyone his frayed notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job. அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே ரொம்ப அழுக்கும் இதாக இருப்பார், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார், முடியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவர் கையில் நோட் புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி கந்தலாக தான் இருக்கும், ட்ரெஸ்ஸும் அப்படி தான் இருக்கும். அதை வச்சுட்டு எங்கேயாவது வேலைக்கு போய் கேட்பார், ஆனால் யாருமே அவருக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. பட் நோ ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் ரிட்டன் இன் த நோட் புக் அண்ட் ஹிஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஜாப்ஸ் வர் டர்ன்ட் அவுட். அவர் நிறைய சூத்திரங்கள்லாம் போட்டு கணக்குகள்லாம் போட்டு சால்வ் பண்ணி வச்சிருப்பார், நோட்டெல்லாம் காமிப்பார், ஆனால் யாருக்குமே அதில் எழுதுறது எதுவுமே புரியுது. ஏன்னா அவர் வந்து அட்வான்ஸ்டு ஜீனியஸ், ரொம்ப பெரிய அளவுக்கு பெரிய ஜீனியஸ் அப்படி. ஸோ அந்த சாதாரண கணக்குகள் எல்லாமே வந்து தான் அவங்களுக்கு புரியுமே தவிர இந்த மாதிரி கணக்கில் புரியுது. ஸோ அதனால் என்ன எல்லாருமே அவரை திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. Luckily for him, he at last found someone who was impressed by his notebooks. He was the director of Madras Port Trust, Francis Spring, and he gave Ramanujan a clerical job on a monthly salary of ₹25. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் கிடைக்கிறாரு. அவர் வந்து மாதம் வந்து இவருக்கு ஒரு கிளரிக்கல் ஜாப் கொடுத்து ₹25 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சம்பளத்தில் வேலைக்கு வச்சிட்டார். Later some teachers and educationists interested in mathematics initiated a move to provide Ramanujan with a research fellowship. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சில டீச்சர்ஸ் அப்புறம் அதை அந்த கணக்கில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் நிறைய என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபண்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவருக்கு ஒரு ஃபெலோஷிப் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பணம் வந்து அவருக்கு மாதம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. May 1, 1913, the University of Madras granted him a fellowship of 75 a month, though he had no qualifying degree. ஸோ அவர் வந்து மேத்தமெட்டிக்ஸில் மட்டும்தான் அவருக்கு ஆர்வம் தவிர இங்கிலீஷோ மற்றபடி வேறு எந்த பாடத்தில் அவருக்கு வந்து ஆர்வம் கிடையாது. ஸோ அதெல்லாம் அவர் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து டிகிரிங்கிறது கூட கிடையாது. ஆனால் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து இவருடைய கணித திறமையை பார்த்துட்டு மாதம் அவருக்கு ₹75 பணம் வந்து ஃபெலோஷிப்பாக கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டைப்பண்ட் மாதிரி. A few months earlier, Ramanujan had sent a letter to the great mathematician G.S. Hardy of Cambridge University in which he set out 120 theorems and formulae. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ராமானுஜன் வந்து ஜிஹெச் ஹார்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு மேத்தமெட்டிஷியனுக்கு வந்து அவரோட 120 தியோரம்ஸ் ஃபார்முலைஸ் சில சூத்திரங்கள் அதையும் அனுப்பியிருந்தார். Among them was what is known was the Riemann series, a topic in the definite integral of calculus, but Ramanujan was ignorant of the work for the German mathematician George F. Riemann, who had earlier arrived at the series, a rare achievement. Also included was Ramanujan's conjecture about the kind of equations called modular. Pierre Delling subsequently proved this conjecture to be correct. ஸோ அவர் அனுப்பியிருந்த அதில் பார்த்தீங்கன்னா ரீமன் சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்குது. ஸோ அது ராமானுஜமுக்கு வந்து இந்த ரீமன் சீரீஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. ஏன்னா அது வந்து ரீமன் சீரீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் ஜெர்மன் லெவலில் மேத்தமெட்டிஷியன், ரேர் அச்சீவ்மெண்ட். ஆல்சோ இன்க்ளூட் வாஸ் ராமானுஜம்ஸ் கன்ஜெக்சர். அவர் வந்து அதில் வந்து ராமானுஜோடைய கன்ஜெக்சர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேயும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, எழுதி அவருக்கு அனுப்பி விட்டுருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்சர் அப்படின்னு சொல்லி என்னென்னு கேட்டிங்கன்னா அனுமானம்னு சொல்லுவோம், அதாவது ஒரு அசம்ஷனை சொல்கிறது. ஸோ அதை வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் போட்டு அனுப்பியிருக்கிறாரு. அதை வந்து நம்ம மாடுலர்னு சொல்லுவோம், அதாவது இங்கிலீஷில் வந்து மாடுலர்னு சொல்லுவாங்க, அதை மட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பியர் டெலிங் சப்சிக்வெண்ட்லி ப்ரூவ்ட் திஸ் கன்ஜெக்சர் டு பி கரெக்ட்.
ஸோ அந்த இன்னொரு மேத்தமெட்டிஷியன் வந்து இவருடைய கன்ஜெக்ஷர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். He did not take long for Hardy and his colleague J. Littlewood to realize that they had discovered a rare mathematical genius. They made arrangements for Ramanujan's passage and stay at Cambridge University. On March 17, 1914, he sailed for Britain. ஸோ இவர் அனுப்பின அந்த தியரம்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கன்ஜெக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இவர் மேத்தமெட்டிஷியன் ஒரு ஜீனியஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, ஸோ இவரை வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க எங்கே கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்றாங்க. அதுக்கு அவர் வர்றதுக்கு பணம் தேவைப்படுது, அதுமாதிரி ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவைப்படுது, வீசா அந்த மாதிரி நிறையலாம் தேவைப்படுது. ஸோ பாஸ்போர்ட்ஸ் என்ன உண்டோ ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 1914 வந்து ராமானுஜம் வந்து பிரிட்டனுக்கு அப்படியே பயணமாக போகிறார். ராமானுஜம் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் எ ஸ்ட்ரேஞ்சர் அட் கேம்பிரிட்ஜ். The cold was hard to bear and being a vegetarian he had to cook his own food. ராமானுஜம் வந்து அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இவர் மட்டும் தனியாக ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு வெஜிடேரியன், இவர் வந்து மாமிசெல்லாம் சாப்பிட மாட்டார். ஸோ அதனால் அந்த குழுவை தாங்கிறதுக்குன்னு சக்தியான வேணும். அப்போ என்ன செய்யறாரு, இவரே அதுக்கு தேவையான உணவுலாம் சமைக்கிறாரு. However, he continued his research in mathematics with determination. In the company of Hardy and Littlewood, he could forget much of the hardship he had to endure. அங்கே உள்ள குளிர் வந்து இவருக்கு ஒரு பெரிய ஒரு இடர்பாடாக இருக்குது. அது மாதிரி இவர் அந்த ஒரு மேத்தமேட்டிக்ஸில் வந்து கட்டாயம் ரிசர்ச் பண்ணி சாதனை பண்ணி ஆகணுங்கிற ஒரு பெரிய ஒரு உறுதியான மனப்பான்மையில் இருக்கிறாரு. ஸோ அதில் கம்பெனி வச்சுக்கிறாரு. யார் யார் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டி, லிட்டில்வுட் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிறாரு. ஒரு சில விஷயங்களை அவர் பொறுத்துக்கொள்கிறார். இன் ராமானுஜம், Hardy found an unsystematic mathematician similar to one who knows Pythagoras theorems but does not know what a congruent triangle means. இவங்ககிட்ட வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து உள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத ராமானுஜன் இருக்கிறத ஹார்டி கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் ஒரு சில இவர்கிட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது. இவருக்கு வந்து பித்தாகோரஸ் தியரம்ஸ் என்னென்னு தெரியுது, ஆனால் காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ அப்போ நிறைய அவர்கிட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது. செவரல் டிஸ்கிரிபன்சிஸ் இன் ஹிஸ் ரிசர்ச் குட் பி அட்ரிபியூட்டட் டு ஹிஸ் லேக் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன். ராமானுஜம் பிளேட் வித் நம்பர்ஸ் அஸ் அ சைல்ட் வித் டால். இவருக்கு வந்து ஃபார்மல் எஜுகேஷன்ஸோ ஒழுங்காக கிடையவே இல்லை. ஃபார்மல் எஜுகேஷன் ஒரு முறை இல்லாதனால ஒரு சில குறைபாடுகள், ஒரு சில இடத்துல மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அவர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்னால் ஒரு சில முரண்பாடுகளும் இருக்குது அவருடைய இதில், இல்லாஜிக்கலாக இருக்குது ஒரு சில இடங்களில். மற்றபடி அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை கையில் ஒரு சின்ன பொம்மையை வச்சு விளாடுற மாதிரி நம்பர்ஸை வச்சுட்டு கண்ணா பின்னா விளாடுறாரு. இட் வாஸ் ஷியர் ஜீனியஸ் that led him to mathematical truths. The task of proving them so important in science he left to lesser mortals. சாதாரண மனுஷனால் அதை புரிஞ்சிக்க முடியாது. மற்றபடி சயின்ஸில் இவர் நிறைய உண்மைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி நம்பர்ஸை வச்சு எக்கச்சக்கமாக விளையாடிருக்காரு. ஸோ அது பெரிய ஜீனியஸ். ராமானுஜன் was elected fellow of the Royal Society on February 28, 1918. He was the youngest Indian to receive this distinguished fellowship. அவர் வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜன் வந்து ராயல் சொசைட்டிங்கிற ஃபெல்லோஷிப்பாக அவருக்கு வந்து ஒரு உறுப்பினராக அங்கே ராயல் சொசைட்டிங்கிறதுல கொடுக்குறாங்க. ஒரு இந்தியனாக ரொம்ப சின்ன வயசில் கிடச்சது இவருக்கு மட்டும்தான். இன் அக்டோபர் எந்த வருஷத்துலன்னு பார்த்தீங்கன்னா 1918. இன் அக்டோபர் தட் இயர் ஹி பிகம் த ஃபர்ஸ்ட் இண்டியன் டு பி எலெக்டட் ஃபெல்லோ ஆஃப் Trinity College, Cambridge. His achievements at Cambridge include the Hardy Ramanujan Littlewood circle method in number theory, Roger Ramanujan identities in partition of integers, a long list of the highest composite numbers beside work of the number theory and algebra of inequalities. ஸோ இவருடைய திறமைகளை பார்த்துட்டு புதுசாக நிறைய கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ராமானுஜன் லிட்டில்வுட்ஸ் சர்க்கிள் மெத்தட், ஹார்டி ஒரு சர்க்கிள் வட்ட செயல்முறை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜில் வந்து ஒரு மெம்பராக அவரை வந்து ஆக்கிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டி ராமானுஜம் லிட்டில்வுட்ஸ் சர்க்கிள் மெத்தட் இன் நம்பர் தியரி. ஸோ நம்பர் தியரி கோட்பாடுகளில் அவர் புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இன்டிகர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ், கூட்டெண்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா இயற்கணிதம். ஸோ இது மாதிரி நிறைய இதில் வந்து கூட்டாக சேர்ந்து என்ன சரி புதுசாக நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. இன் அல்ஜிப்ரா ஹிஸ் ஒர்க் ஆன் continued fractions is considered to be equal in importance to that of great mathematicians like Leonhard Euler and Jacobi. இவருடைய ஒர்க் வந்து முன்னாடி இந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் பெரிய பெரிய ஜீனியஸுடைய ஒத்ததாக அல்ஜிப்ராவில் அவர் பண்ணக்கூடிய அந்த கண்டினியூட் ஃப்ராக்ஷன் தொடர் பின்னங்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த தொடர் பின்னங்கள் வந்து லியோனார்ட் யூலர் மாதிரி அப்புறம் ஜாக்கோபி மாதிரி பெரிய அளவுக்கு பாராட்டப்படுது. While Ramanujan continued his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him. ஸோ இவர் வந்து சாப்பாடுலாம் ஒழுங்காக கவனம் செலுத்துறதுல அவருடைய உடல்லையும் அவர் வந்து ஒழுங்காக கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால நிறைய நோயெல்லாம் அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குளிர் வேறு, டியூபர்குலோசிஸ் வர ஆரம்பிச்சிது. டியூபர்குலோசிஸ்னால் காச நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நோய் வந்து அவர் முழுமையாக பிடிச்சிக்கிருச்சு. Ramanujan was sent back to India and when he was disembarked, his friends found him pale,
எக்ஸாஸ்டட் அண்ட் இமேஷியேட்டட். ஸோ அவரை வந்து இங்கேருந்து அனுப்பி விட்றாங்க இந்தியாவுக்கு. ஸோ அவர் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டார், இமேஷியேட், பார்க்கவே ரொம்ப ரொம்ப வீக்காக தெரிகிறாரு. டு ஃபர்கெட் த agonizing pain he continued to play with numbers even on his deathbed. அவர் வந்து சாக போகிறோம் அப்படிங்கிற அவர் தெரிஞ்சிட்டாலும் கூட அந்த படுத்த படுக்கையிலே இருந்துக்கிட்டு நம்பர்ஸை போட்டு சம்ஸ் ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கார். பிசைட்ஸ் பீயிங் ஏ மேத்தமெட்டிஷியன், ராமானுஜன் வாஸ் அஸ்ட்ராலஜர் ஆஃப் ரெப்யூட் அண்ட் அ குட் ஸ்பீக்கர். அவர் வந்து மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு ஜோதிடர், அதே மாதிரி ரெப்யூட் அண்ட் அ குட் ஸ்பீக்கர், ஒரு நல்ல ஒரு பேச்சாற்றல் கொண்ட ஒரு பேச்சாளர். He used to give lectures on subjects like God, zero and infinity. ஸோ அவர் எந்த விதத்துலலாம் வந்து சொற்பொழிவு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை பற்றி, ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி. ஒரு இன்ஃபினிட்டின்னு என்னென்ன சொன்னால் வந்து தொடர்ச்சியாக முடிவெளியை பற்றி நம்ம நினைச்சிடும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஸோ அதை தான் நினைச்சிடார் அவர் வந்து பேசுகிறார். ஓகே, இப்போ நம்ம கிளாஸரி பார்க்கலாம். அப்சர்ட்னா ஸ்டூபிட் அண்ட் அன்ரீசனபிள், முட்டாள்தனமான. இன்ஃபினிட்டி, அன்லிமிட்டட் ஸ்பேஸ். இன்ஃபினிட்டி, அன்லிமிட்டட் ஸ்பேஸ் ஆர் டைம் அமௌண்ட், முடிவெளி, தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கிறது. இன்ட்ரிகிங்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஆஃப் இஸ் அன்யூஷுவல் ஆர் மிஸ்டீரியஸ், புதிரான அப்படின்னு சொல்லுவோம். அதான் ப்ராடிகினா மேதை அப்படின்னு சொல்லலாம். A child who shows a great ability at a young age, மேதை. dingy, a dark and dirty place, ரொம்ப அழுக்கு அடைந்த ஒரு இடம். Physiology, the branch of biology that deal with the normal functions of living organisms and their parts. ஸோ ஃபிசியாலஜினா உடலியல் அப்படின்னு சொல்கிறோம். unkempt, not neat or cared for, நீட்டாக இல்லாமல் இருக்கிறது, இல்லைனா சாதாரணமாக எதையும் பற்றி கேர் பண்ணாமல் இருக்குது. uncouth, behave in unpleasant way, ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுறது uncouth behavior. மெச்சூர்டாக இல்லாமல். conjecture, an opinion or conclusion formed on the basis of incomplete information. ஸோ conjecture ஒரு அனுமானங்கள் தான் சொல்லுவோம், எதையும் பற்றி முழுசாக கண்டுபிடிக்காமல் வரக்கூடிய ஒரு அனுமானங்களுக்கு தான் நம்ம வந்து கன்ஜெக்ஷன் சொல்லுவோம். டிஸ்கிரிபென்சி, குறைபாடுகள். டிஸ்டிங்கிஷ், யூஸ் டு டிஸ்கிரைப் அ பர்சன் ரெஸ்பெக்டட் அண்ட் அட்மைர்ட் ஃபார் எக்ஸலன்ஸ், புகழ்பெற்ற அப்படின்னு வச்சுக்கலாம். டிவோரிங்னா அப்படியே முழுமையாக எடுத்துக்கிறது, விழுங்குறதுன்னு சொல்லலாம். டிசம்பர்க், டு லீவ் எ ஷிப், டிசம்பர்க்குன்னு சொன்னால் பயணம் செய்கிறது. எமாஷியேட்டட், ரொம்ப லீனாக இருக்கிறது, ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறது. ஆகனைசிங் சொன்னால் துயரப்படுறது, துன்பப்படுறது. காசிங் எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் பெயின். ஓகே, இந்த லெசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்லணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.